ஹலோ ஆல், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த கிளிப்ஸ் தான். சாமி படைக்கிறதுக்காக பால் கொழுக்கட்டை ரெசிபி யூடியூப்ல இருந்து பார்த்து ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதை அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் அண்ட் ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் யூஸ்வலாக இப்படி பண்ண மாட்டோம், பட் இது குயிக்காக ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன். அகலமான பாத்திரத்தில் தான் செய்யணும், அப்போ தான் கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஆனால் நான் படைக்கணுமேனு சாமிக்கு தனியாக யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் தான் பண்ணேன். பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு 1 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சால்ட், ஹாட் வாட்டர் விட்டு நல்லா டோ கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டேன். 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து சைடில் கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் குட்டி குட்டி பால் ஷேப் அப்புறம் ஓவல் ஷேப்னு மாவெல்லாம் உருட்டி தண்ணியில் போட்டு வேக விட்டாச்சு. டிஷ்ஷோட டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுற ஹீரோ கோகனட் மில்க். அதுக்காக தேங்காய் கீனி பாலும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் அண்ட் செகண்ட் தேங்காய் பால் ரெண்டுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணியில் போட்ட கொழுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா வெல்லம் கரைச்சதை டஸ்ட்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். இப்போ செகண்ட் தேங்காய் பால் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி திக்காகிற வரைக்கும் விட்டுட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், நட்ஸ் கீழே ஃப்ரை பண்ணது எல்லாம் டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எம்மி டேஸ்டி பால் கொழுக்கட்டை இஸ் ரெடி. லாஸ்ட் டிப், கொழுக்கட்டை வேகும் போதே இதில் கொஞ்சமாக அந்த கொழுக்கட்டை மாவை தண்ணியில் கரைச்சி விட்டால் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வரும். ஸ்டே ஹெல்த்தி. பை ஆல்.